இந்த இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் மொபைல் மட்டும் நிறைய லான்ச் பண்றது கிடையாது, லேப்டாப்மே ரொம்ப அதிகமாக லான்ச் பண்றாங்க. அதுல ஒன்று தான் புதுசா இன்புக் Y2+. இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு பார்த்துருவோமா? முதல்ல பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? பாக்ஸ் வந்து பிளாக் கலராக கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன மாடல் அப்படின்னு போட்டிருக்காங்களே தவிர அந்த லேப்டாப் எப்படி இருக்கும் அதோட இமேஜ் எதுவுமே கொடுக்கல. பின்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது இம்போர்ட் அண்ட் மார்க்கெட்டட் பை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்புக் Y2+ லேப்டாப் இருக்குது. அதுக்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர், மொபைல் அடாப்டர் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அவ்வளோதான் போகும். முதல்ல இதோட டிசைனை பார்த்துருவோம். அந்த மேல் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போதே நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. சென்டரில் டார்க்காக ஒரு லைன் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். இது போக சில்வரில் ஒன்று, கிரேல ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட பாடி டைப் அப்படின்னு பார்த்தா அலுமினியம் அலாய் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே மெட்டலில் கொடுத்துருக்கிறது ஓரளவு நல்லா இருக்கு. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேஸ்க்கான அந்த ரப்பர் புஷ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட வெயிட் அப்படின்னு பார்த்தா இங்கே 1.76 கிலோகிராம் இருக்கு. அதோட திக்னஸ்மே 18.2 mm கொடுத்துருக்காங்க. ஓரளவு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இது வந்து ஓரளவு சிங்கிள் ஹேண்ட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. அந்த ஹிஞ்ச்மே ஓரளவு ஸ்மூத்தாக இருக்குது. மற்றபடி இது ஓரளவு ஓகேவா இருக்குது. அப்படியே இங்கே கீபோர்டுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த கீபோர்டோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நம்பர் பேட் வந்து தனியாக வரல. ஆனால் யூஸ் பண்ணும்போது கீபோர்டு வந்து ஓரளவு சாஃப்டாக இருக்குது. இங்கே பேக் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அந்த லைட்டுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிம்மாக வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் லைட் வந்து வச்சுக்கலாம். அது ஓரளவு பிளைனான லைட்டாக தான் வருது. அதுக்கப்புறம் இந்த ட்ராக் பேட் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல இவங்க தான் ஒரு பெரிய ட்ராக் பேட் கொடுத்துருக்கிறதா பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க. பட் கீழே பார்த்தோம் அப்படின்னா 14 இன்ச் லேப்டாப்பை விட இவங்க பெட்டராக கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இது 14 இன்ச் லேப்டாப் கிடையாது. பட் ட்ராக் பேட் வந்து ஓரளவு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுபோக ட்ராக் பேட் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படிங்க மேலே டிஸ்பிளேக்கு வந்தால் 15.6 இன்ச்சில் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க IPS பேனலில். அது போக இதுக்கு 260 nits பீக் பிரைட்னஸாக கொடுத்துருக்காங்க. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து ஓரளவு போதுமானதாக இருக்குது. இது போக 83% sRGB கலர் கேமட் சப்போர்ட்டும் இருக்குது. கலர்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவு பெட்டராக இருக்குது. வீடியோஸ் பார்க்கும்போது சரி, மற்ற விஷயங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணுறோம், ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கலர்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் ஓரளவு ஓகேவா இருக்குது. அந்த பிரைட்னஸ்மே இண்டோரில் யூஸ் பண்ணும்போது போதுமானதாக இருக்குது. பட் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. நீங்கள் ட்ராவலில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு இந்த பிரைட்னஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது போக இதோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 சைட்லையும் இருக்கிறது வந்து ஓரளவு ஈவனாக கொடுத்துருக்காங்க. பட் டாப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னன்னா இங்கே ஒரு கேமரா வரும். அந்த கேமராவை பிளேஸ் பண்ணுறதுக்காக அதை கொஞ்சம் பெருசாக கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கேமராவுமே 1080p சப்போர்ட் பண்ணுது. பட் பெரிய அளவில் ஒரு குவாலிட்டியான கேமரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு நீங்கள் லைட் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது மீட்டிங் அட்டென்ட் பண்ண, இல்லை வீடியோ கால், கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது போக இதில் அவங்களோட மொபைலுக்கு கொடுக்குற மாதிரியே இந்த செல்ஃபியில் கொடுக்குற மாதிரி இங்கே டுயல் LED ஃப்ளாஷும் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த LED ஃப்ளாஷால் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அதை ஆன் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது, ஆஃப் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. சும்மா அந்த இடத்துல ஒரு 2 பொட்டு வச்ச மாதிரி லைட் எரியுதே தவிர அதால் நம்ம ஃபேஸுக்கு எந்த ஒரு பிரைட்னஸ்மே கிடைக்கல. இந்த டிஸ்பிளேமே ஆன்டி கிளார் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து சொல்றாங்க. அதாவது பின்னாடி யாராவது நடந்து போறாங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் யார் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் லைட்டா தெரியதான் செய்யுது. சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத. அது போக நம்ம நேராக பார்க்கும்போது தான் டிஸ்பிளேயோட விஷுவல் இதெல்லாம் ஓரளவு பெட்டராக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சைடில் நின்று பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து டார்க்காக தான் தெரியுது. ஓரளவு டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஜெட்க்கு ஓகேவா இருக்குது. லேப்டாப்போட சாஃப்ட்வேர் தான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு விண்டோஸ் லேப்டாப், விண்டோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் MS ஆஃபீஸ் வந்து கொடுக்கல. MS ஆஃபீஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதோட ட்ரையல் வெர்ஷன் தான் இருக்குது, ஆக்டிவேட் பண்ண வெர்ஷன் கிடையாது. இது போக மற்றபடி OSல வரக்கூடிய பேசிக்கான ஆப்ஸ் மட்டும் தான் வருது. ப்ரீ இன்ஸ்டால் அப்படின்னு பார்த்தா இன்ஃபினிக்ஸோட PC கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த லேப்டாப் அப்படியே மொபைல் கூட கனெக்ட் பண்ணி அந்த மொபைல் ஸ்கிரீனை அப்படியே நீங்க இந்த லேப்டாப்ல பார்த்து அதை அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த இன்ஃபினிக்ஸ் PC கனெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு QR கோட் மாதிரி காமிக்குது. அது மேல வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸை நீங்க அப்படியே மொபைல்ல செட்டிங்ஸ்குள்ள போய் அதை ஃபாலோ பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. அப்படியே அந்த ஸ்கிரீனை நம்ம இங்கே அக்சஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி சாஃப்ட்வேரை பொறுத்தவரை MS ஆஃபீஸும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும். பட் அதை சேர்க்கும் போது பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். MS ஆஃபீஸ் இல்லாத லேப்டாப்பை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா இல்லையா?
கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இதோட பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா 4330 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 50 வாட் ஹவர் பேட்டரி. அது போக இதுக்கு சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள 65 வாட் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 60 மினிட்ஸ்ல 75% வரைக்கும் பிராண்ட் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. எப்படி பார்த்தாலுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலேயே டைம் எடுத்துருது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வருது. ரொம்ப ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் தான் பேட்டரி லைஃப் வருது. உங்களுடைய யூசேஜை பொறுத்தது தான். அப்படியே இதை சார்ஜ் பண்றதுக்காக டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் டைப் சி கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த போர்ட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்றதை பார்க்கறதுக்காகவே இங்க ஒரு எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இதில் சார்ஜ் பண்றது மட்டும் இல்லாம டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளேக்கும் இந்த டைப் சி போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது பக்கத்துலேயே ஒரு டைப் ஏ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு டைப் ஏ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அது பக்கத்தில் 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு டைப் சி போர்ட் வருது. இது டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை சார்ஜிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. SD கார்டுக்கான ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், ஓரளவு தேவையானதெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. பட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்க எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏர் வென்டிலேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டிக்காக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது. ஒரே ஒரு பவர் பட்டன் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வைஃபைமே இதில் வைஃபை 5 தான் கொடுத்துருக்காங்க. வைஃபை 6 கிடையாது. வைஃபை 6 இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ப்ளூடூத்துமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 தான் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தோம் பாட்டமில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு DTS சப்போர்ட்டும் இருக்கு. சவுண்ட் கேட்கும்போது நல்லா லவுடாக இருக்குது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஒரு 60 to 70% வால்யூமில் கேட்டிங்க அப்படின்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். பட் ஃபுல் வால்யூமில் வச்சிங்க அப்படின்னா அந்த குரகுரன்னு கொஞ்சம் இறையிற மாதிரி இருக்குது. ஏன்னா பாட்டமில் அந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதுனால அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. அடுத்து லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே ரெண்டாக பிரிக்கிறாங்க. i3ல ஒன்று, i5ல ஒன்று. ரெண்டுமே 11th ஜென் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது i5 11th ஜென்ல இருக்கக்கூடியது. இதில் 4 கோர் 8 த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10nm ப்ராசஸர். அது போக இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பெரிய அளவில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னா எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு நார்மலான டே டு டே யூசேஜ்க்கு வந்து பெட்டரா இருக்கும். சின்ன வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு, MS ஆஃபீஸ் யூஸ் பண்றதுக்கு, மற்றபடி ஆஃபீஸ் டாஸ்க் பண்றதுக்கு, இல்ல டிராவல்ல யூஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் இது வந்து ஓரளவு பெட்டரா இருக்கும். அது போக இதுல கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. இன்டெலோட இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸான ஐரிஸ் கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பேசிக் பர்ஃபார்மன்ஸ் இது ஓரளவு போதுமானதா இருக்கும். அது போக நம்ம செக் பண்ணப்ப இதோட ஜீக்பெஞ்ச் ஸ்கோர் சிங்கிள் கோருக்கு 1848 வந்தது, மல்டி கோருக்கு 6551 வந்தது. GPU ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 12,000க்கு மேல வந்தது. ஸோ இதுதான் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலான யூஸுக்கு பெட்டரா இருக்கும். இது போக இதில் ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இதை யூஸ் பண்ணி சின்ன டாஸ்க்லாம் பண்ணோம். அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு ஸ்மூத்தாக தான் இருந்தது. நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் ஷார்ட் வீடியோலாம் எடிட் பண்ணோம். அதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருந்தது. கடைசியாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வேரியன்ட் இருக்கு. i3ல ஒன்று, i5ல ஒன்று. i3 வேரியன்ட் வந்து 8GB ரேமோட தான் வருது. அதுக்கும் 512GB SSD வந்து கொடுக்குறாங்க. அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 27,500 ஸ்டார்ட் ஆகுது. i5 ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 35,000 பிரைஸ் கொண்டு வராங்க. பட் 16GB RAM இருக்கு. இதுவுமே 512GB SSD தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணணும் அப்படினாலுமே பண்ணிக்கலாம். i3ல நீங்க 8GB ல இருந்து 16GB அப்கிரேட் பண்ணனும் RAM அப்படினாலுமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ்க்கு இது பெஸ்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரைஸ்க்கு ஓரளவு பெட்டரான ஸ்பெக்ஸ் வந்து இவங்க தான் ஆஃபர் பண்றாங்க. பட் 11th ஜென்னுக்கு பதிலாக 12th ஜென் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அது போக சர்வீஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு டைரக்டான சர்வீஸ் சென்டர் கிடையாது. கால் கேர் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டியோட தான் டை அப் பண்ணி பண்றாங்க. பட் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே சர்வீஸ் சென்டர் இருக்கு. அதோட சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுமா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி நம்ம சொன்ன விஷயங்களா ஓகேவா இருந்து இந்த பிரைஸ்க்கு இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க.